என் அன்பு குழந்தையே, இப்போது என் குரலை நீ கேட்டுக்கொண்டிருப்பது தற்செயலானது அல்ல. காலம் காலமாக நீ தேடிக்கொண்டிருந்த அந்த பெரும் தேடலுக்கு விடை தரவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த உலகம் சத்தங்களால் நிறைந்தது. ஆனால் அந்த சத்தங்களுக்கு நடுவே உன் ஆன்மா என்னை நோக்கி எழுப்பிய மெல்லிய கதறல் என் கைலாயத்தை எட்டியது. ஈசா, எனக்காக யாரும் இல்லையா என்று நீ ஏக்கத்துடன் கேட்ட அந்த நள்ளிரவு பொழுதில் உன் தலைமாட்டிலேயே நான் அமர்ந்திருந்தேன். நீ சிந்திய கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் என் கரங்களில் ஏந்தி கொண்டேன். இன்று உன் முன்னே நான் வந்து நிற்கிறேன் என்றால் உன் பாரத்தை தாங்கிக் கொள்ள நான் தயாராகிவிட்டேன் என்று அர்த்தம். வெளியில் நீ சாதாரணமாக நடமாடிக் கொண்டிருக்கலாம், பிறர் முன்னே புன்னகைக்கலாம். ஆனால் உன் உள்ளுக்குள் நீ எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். யாரிடமும் சொல்ல முடியாமல் உனக்குள்ளேயே நீ புதைத்து வைத்திருக்கும் அந்த வேதனைகளின் ஆழத்தை நான் அளந்து வைத்திருக்கிறேன். கடந்த சில நாட்களாக உன் உடல் சோர்வடைவதை விட உன் மனமடைந்த சோர்வு மிகப்பெரியது. எல்லாம் முடிந்து விட்டதோ, இனி மீண்டு வர வழியே இல்லையோ என்று நீ நினைக்கத் தொடங்கிய அந்த நொடியில்தான் நான் உன் கரங்களை பற்றிக் கொண்டேன். மகனே, மகளே, உன் பாரங்களையெல்லாம் என் திருவடிகளில் இறக்கி வைத்துவிடு. இன்று முதல் நீ எதையும் தனியாக சுமக்க வேண்டிய அவசியமில்லை. நீ நம்பிய மனிதர்கள் உன்னை ஏமாற்றியிருக்கலாம். உன் அன்பை பலவீனமாக கருதி உன்னை புறக்கணித்திருக்கலாம். அந்த தனிமை உன்னை வாட்டும்போது நீ கைவிடப்பட்டதாக நினைக்காதே. உலகம் உன்னை புரிந்து கொள்ள தவறிய நேரங்களில்தான் நான் உன்னை இன்னும் நெருக்கமாக அணைத்துக் கொள்கிறேன். நீ விழுந்த போதெல்லாம் உன்னை தாங்கிய சக்தி என்னுடையது. நீ அறியாமல் கடந்து வந்த பல ஆபத்துகளிலிருந்து உன்னை மறைத்து வைத்திருந்தது என் கரம். இப்போது உன் இதயத்தில் உறைந்துள்ள அந்த பதற்றத்திற்கு பதிலாக என் தெய்வீக அமைதியை நான் உனக்கு பரிசளிக்கிறேன். இந்த அமைதி வெளியிலிருந்து வருவதல்ல, உன் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து நான் எழுப்புவது. உன்னை சூழ்ந்திருக்கும் மேகங்கள் விலகத் தொடங்கிவிட்டன. என் வார்த்தைகள் வெறும் ஓசைகள் அல்ல, அவை உன் காயங்களை ஆற்றும் மருந்து. என் அருகில் வா. உன் பயங்கள், சந்தேகங்கள், குழப்பங்கள் அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு. உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் இந்த சுழல் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை சுத்தப்படுத்துவதற்காகவே. நீ எதை கண்டும் அஞ்சாதே. உன் தந்தை நான் விழித்துக் கொண்டிருக்கும் போது நீ ஏன் கலங்குகிறாய்? இந்த நொடி உன் வாழ்க்கையின் ஒரு மாபெரும் திருப்பு முனை. நீ இதை உணர்ந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் வாழ்க்கையை நான் மாற்றத் தொடங்கிவிட்டேன். என் குரல் கேட்கும் இந்த இடத்தில் உன் மனம் லேசாவதை உணர். இது ஒரு புதிய தொடக்கம். நான் இப்போது உன் வாழ்க்கையில் பேசத் தொடங்கிவிட்டேன். என் அன்பு மகனே, மகளே, உன் வாழ்க்கை பயணத்தில் நீ திட்டமிட்டது ஒன்று, ஆனால் நடந்தது வேறொன்று என்பதை நினைத்து நீ அடிக்கடி கலங்கி நிற்பதை நான் காண்கிறேன். எல்லாம் சரியாக போய்க் கொண்டிருக்கிறது என்று நீ எண்ணிய தருணத்தில் உனக்கு மிகவும் பிடித்தமானவை உன் கைகளை விட்டு சிதறி விழுந்தபோது உன் இதயம் நொறுங்கிப் போனதை நான் பார்த்தேன். நான் எவ்வளவு உண்மையாக இருந்தேன், எவ்வளவு பொறுமையாக காத்திருந்தேன். அப்படி இருந்தும் எனக்கு ஏன் இந்த சோதனை என்ற கேள்வி உன் தூக்கத்தை விரட்டியதை நான் அறிவேன். ஆனால் குழந்தையே, உன் கண்கள் பார்ப்பது ஒரு சிறு துளியைதான். நான் பார்ப்பதோ உன் வாழ்க்கையின் முழு பெருங்கடலை. நீ நம்பிய மனிதர்கள் உன்னை ஏமாற்றியிருக்கலாம். உன் நேர்மையை பயன்படுத்திக் கொண்டு உன்னை கைவிட்டிருக்கலாம். அந்த இக்கட்டான நேரங்களில் நீ பட்ட அவமானங்களும் நான் என்ன தவறு செய்தேன் என்று உனக்குள்ளேயே நீ கேட்டுக்கொண்ட கேள்விகளும் எனக்கு கேட்டன. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் நடந்த எதுவும் தற்செயலானது அல்ல. நீ செல்ல விரும்பிய சில பாதைகள் உனக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதை நான் அறிந்திருந்தேன். அதனால்தான் நீ அழுது தவித்த போதும் சில கதவுகளை நான் இரக்கமின்றி மூடினேன். அந்த மூடிய கதவுகளுக்கு பின்னால் நின்று நான் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருந்தேன் என்பது உனக்கு அப்போது புரியவில்லை. நீ இழந்ததாக நினைப்பவை உண்மையில் உன்னை விட்டுச் செல்ல வேண்டியவைதான். உன் கைகள் காலியாக இருந்தால்தான் நான் தரப்போகும் புதிய ஆசீர்வாதங்களை உன்னால் ஏந்திக் கொள்ள முடியும். நீ இப்போது நிற்கும் இந்த இடம் உனது நிரந்தர தங்கும் இடம் அல்ல. இது நீ அடுத்த உயரத்திற்கு செல்வதற்கான ஒரு தற்காலிகமான தளம் மட்டுமே. எனக்கு எதுவும் இல்லை என்று நீ அஞ்சும் தருணத்தில்தான் நான் உனக்கு எல்லாம் தர தயாராக இருக்கிறேன். உன் பலவீனம்தான் என் வல்லமை வெளிப்படும் இடம். எதிர்காலத்தை பற்றிய கணக்குகளை போட்டு உன் மூளையை குழப்பிக் கொள்ளாதே. நாளை எப்படி இருக்கும் என்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் உன் நாளைய தினத்தை நான் ஏற்கனவே வடிவமைத்து முடித்து விட்டேன். உன் குடும்பம், உன் தொழில், உன் நிம்மதி அத்தனையையும் என் பொறுப்பில் எடுத்துக்கொண்டேன். உன் வாழ்க்கையில் இப்போது ஏற்பட்டிருக்கும் இந்த சிதறல்கள் ஒரு அழிவின் அடையாளம் அல்ல, அது ஒரு புதிய உருவாக்கத்தின் ஆரம்பம். பழைய சிதிலங்கள் நீக்கப்பட்டால்தான் ஒரு பலமான கோட்டையை என்னால் அங்கே எழுப்ப முடியும். இந்த உண்மையை உன் ஆழ மனதில் பதித்துக்கொள். நீ எதை இழந்தாய் என்பதை விட நான் உனக்காக எதை சேமித்து வைத்திருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். அமைதியாக இரு. எல்லாம் நன்மையாகவே முடியும். உன் உள்ளத்தில் ஒரு மெல்லிய பயம் வேரூன்றி இருப்பதை நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். வெளியே நீ எவ்வளவோ தைரியமாக பேசினாலும், எதையோ சாதிப்பது போல காட்டிக்கொண்டாலும்
தனிமையில் உன் அறைக்குள் இருக்கும்போது நாளை என் நிலைமை என்னவாகும் என்ற அச்சம் உன்னை அப்படியே உறைய வைக்கிறது. எங்கு பார்த்தாலும் இருளாக தெரிவதாகவும் எந்த பாதையும் தெளிவாக தெரியவில்லை என்றும் நீ நினைக்கிறாய் அல்லவா? ஆனால் குழந்தையே, அந்த இருளின் நடுவில் நீ தனியாக இல்லை. உன் கைகளைப் பற்றி நான் நடந்து கொண்டிருக்கிறேன். பயம் என்பது ஒரு மாய நிழல் போன்றது. அது நடக்காத ஒன்றை நடப்பது போல காட்டி உன் மனதின் சக்தியை சுருக்கிவிடும். நீ பயப்படும்போது உன் ஆன்மா பலவீனமடைகிறது. ஆனால் நீ என்னை துணையாக கொண்டு நம்பும்போது அதே ஆன்மா பிரம்மாண்டமாக விரிவடைகிறது. உன்னைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருக்கலாம். உன்னைச் சுற்றியுள்ள மனிதர்கள் உன்னை ஏளனம் செய்யலாம். ஆனால் ஒன்றை மறவாதே, உன் உள்ளத்தில் கொடி கொண்டிருக்கும் என் அருளின் முன் இந்த உலகத்தின் எந்த பிரச்சனையும் ஒரு தூசுக்கு சமம். இருண்ட காட்டில் நடப்பவனுக்கு கையில் இருக்கும் ஒரு சிறு விளக்கு எப்படி அந்த நொடிக்கான பாதையை மட்டும் காட்டுமோ, அப்படித்தான் என் அருளும் உனக்கு வழிகாட்டும். மொத்த பாதையையும் இப்போது நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை. நீ வைக்கும் அடுத்த அடிக்கு தேவையான ஒளியை நான் உனக்கு கொடுத்துக் கொண்டே இருப்பேன். இதுதான் நம்பிக்கையின் நடை. இதற்கு முன்னால் உன் வாழ்க்கையில் வந்த எத்தனையோ இக்கட்டான கட்டங்களை நினைத்துப் பார். அப்போது கூட நீ இதையேதான் நினைத்தாய். இனி அவ்வளவுதான், இதிலிருந்து நான் மீளவே முடியாது என்று கதறினாய். ஆனால் இன்றோ அந்த சோதனைகள் எல்லாம் உன் பின்னால் கிடக்கின்றன. நீயே ஆச்சரியப்படும் வகையில் அவற்றை நீ கடந்து வந்திருக்கிறாய் என்றால் அது உன் பலத்தினால் மட்டுமல்ல, உன்னை தாங்கி பிடித்த என் அருளினால் மட்டுமே. எல்லாம் சரியாக இருக்கும்போது என்னை நம்புவது பெரிய காரியம் அல்ல. எல்லாம் சிதைந்து கிடக்கும் போதும் என் தந்தை என்னோடு இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார் என்று உறுதியாக நிற்பதுதான் உண்மையான நம்பிக்கை. உன் நம்பிக்கை மலையளவு இருக்க வேண்டியதில்லை. ஒரு கடுகளவு இருந்தால் போதும். அந்த சிறு பொறி உன் வாழ்க்கையின் இருள் முழுவதையும் எரித்துச் சாம்பலாக்க வல்லது. தினமும் நீ கண் விழிக்கும் போது என் ஈசன் என்னோடு இருக்கிறார், இன்று எனக்கு ஒரு அற்புதமான நாள் என்று உனக்குள்ளே சொல்லிக்கொள். உன் சொல்லுக்கு மகத்தான சக்தி உண்டு. நீ எதை மீண்டும் மீண்டும் சொல்கிறாயோ அதையே உன் மனம் நம்பத் தொடங்கும். சந்தேகம் என்னும் கதவை அடைத்துவிட்டு நம்பிக்கை என்னும் வாசலை திறந்து வை. நான் உன்னை எங்கே அழைத்துச் செல்கிறேன் என்பதை நீ இப்போது அறியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த இடம் மிக உன்னதமானதாக இருக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். இந்த இருள் நிரந்தரம் அல்ல. உன் பயமும் நிலையானது அல்ல. நீ இப்போது கடந்து செல்லும் இந்த இருண்ட சுரங்கம் உன்னை ஒரு பெரும் வெளிச்சத்திற்கு தான் அழைத்துச் செல்கிறது. உன் நம்பிக்கையை நீ விடாதவரை உன்னை நான் ஒருபோதும் விடமாட்டேன். என் அன்பு மகனே, மகளே, நான் எவ்வளவு காலம்தான் இப்படி காத்திருக்க வேண்டும் என்ற கேள்வி உன் உள்ளத்தை அரித்துக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். உன் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் முன்னேறி செல்வது போலவும் உன் நண்பர்கள் வெற்றிகளை கொண்டாடுவது போலவும் உனக்கு தோன்றலாம். ஆனால் நீ மட்டும் இன்னும் அதே இடத்தில் தேங்கி நிற்பதாக நினைத்து வருந்துகிறாய். நான் உழைக்கிறேன், நான் வேண்டுகிறேன், ஆனாலும் ஏன் இன்னும் அந்த அற்புதம் நடக்கவில்லை என்று நீ ஏங்குகிறாய். ஆனால் குழந்தையே, இந்த காத்திருத்தல் தண்டனை அல்ல. இது உனக்கான ஒரு தயாரிப்பு காலம். ஒரு மூங்கில் மரம் நடப்பட்ட பிறகு 4 ஆண்டுகள் வரை அது மண்ணுக்கு வெளியே ஒரு அங்குலம் கூட வளர்வதில்லை. ஆனால் அந்த 4 ஆண்டுகளில் அது மண்ணுக்கு அடியில் தன் வேர்களை பல 100 அடி ஆழத்திற்கு பரப்புகிறது. 5ஆம் ஆண்டில் அது விண்ணை முற்றும் அளவிற்கு மிக வேகமாக வளர்கிறது. இப்போது உன் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. வெளியே எந்த மாற்றமும் இல்லாதது போல தோன்றலாம். ஆனால் உன் ஆன்மாவின் வேர்களை நான் பலப்படுத்திக் கொண்டே கீழ்ப்பாட்டிக் கொண்டிருக்கிறேன். பலமான வேர்கள் இருந்தால்தான் நான் தரப்போகும் மிகப்பெரிய வெற்றியை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும். உடனடி மாற்றத்தை நீ விரும்புகிறாய். ஆனால் நான் உனக்கு தர விரும்புவது ஒரு நிலைத்த மாற்றத்தை. அவசரத்தில் பூக்கும் பூக்கள் சீக்கிரம் வாடிவிடும். நான் உன்னை ஒரு பெரும் விருட்சமாக மாற்ற விரும்புகிறேன். சரியான நேரம் வரும்போது சரியான கதவுகள் தானாகவே திறக்கும். நான் தாமதிக்கிறேன் என்று நீ நினைக்காதே. நான் சரியான தருணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். நீ இப்போது தயார் நிலையில் இல்லாமல் அந்த வெற்றி உனக்கு கிடைத்தால் அது உனக்கு சுமையாகிவிடும். உன்னை பக்குவப்படுத்தி அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் தகுதியை உனக்குள் நான் உருவாக்கி வருகிறேன். காத்திருக்கும் இந்த நேரத்தில் உன் மனம் சோர்ந்து போகாமல் பார்த்துக்கொள். வெளியே பெரிய அற்புதங்கள் நடக்காத போதும் உன் உள்ளத்தில் நடக்கும் மாற்றத்தை கவனி. முன்பெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்பட்ட நீ இப்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கிறாய் அல்லவா? முன்பு உன்னை நிலைகுலைய செய்த பிரச்சனைகளை இப்போது நீ கொஞ்சம் தைரியமாக எதிர்கொள்கிறாய் அல்லவா? இதுதான் வளர்ச்சி. இதுதான் முன்னேற்றம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவமான கால அட்டவணை உண்டு. ஒரு செடி சீக்கிரம் பூக்கும், ஒரு மரம் கனி கொடுக்க காலம் எடுக்கும். நீ மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து உன் நிம்மதியை கெடுத்துக் கொள்ளாதே. உனக்கான நேரம் மிக துல்லியமாக என் கணக்கில் இருக்கிறது. நீ கேட்டதை விடவும் நீ கற்பனை செய்ததை விடவும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை நான் உனக்காக செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த உண்மையை ஆழமாக புரிந்து கொள். காத்திருத்தல் என்பது உன்னை நிராகரிப்பது அல்ல. அது உன்னை உயர்த்துவதற்கான ஒரு இடைவேளை மட்டுமே. பொறுமையோடு இரு. என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் கடமையை செய். விடியல் மிக அருகில் இருக்கிறது. என் அன்பு மகனே, மகளே,
உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் மெதுவாக முளைவிடத் தொடங்கியிருக்கிறது. இதை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை என்றாலும் உன் ஆன்மா அதை ஏற்கனவே அறிந்துவிட்டது. இதுவரை நீ மூடப்பட்டதாக நினைத்து வருந்திய கதவுகள் அனைத்தும் நிரந்தரமாக மூடப்பட்டவை அல்ல. அவை உன்னை தவறான பாதையிலிருந்து காப்பதற்காக என்னால் தற்காலிகமாக சாத்தப்பட்டவை. இப்போது நீ பக்குவம் அடைந்திருக்கும் இந்த தருணத்தில் அதே இடங்களில் உனக்காக புதிய ஒளிமிக்க வாசல்கள் திறக்கப்படத் தொடங்கியிருக்கின்றன. இவ்வளவு காலமும் நீ ஒரே இடத்தில் சுற்றி சுற்றி வருவது போலவும் ஒரு அங்குலம் கூட முன்னேற முடியாதது போலவும் உனக்கு தோன்றியது அல்லவா? ஆனால் குழந்தையே, நீ நிற்கவில்லை. நீ கடந்து வந்த தூரம் உன் காலடிகளால் அளவிடப்படுவதல்ல, அது உன் மன உறுதியால் அளவிடப்படுவது. அந்த தேக்க நிலை உனக்குள் ஒரு ஆழமான அமைதியையும் எதையும் தாங்கும் வலிமையையும் கொடுத்திருக்கிறது. சில பயணங்களில் நாம் முன்னோக்கி செல்வதை விட நம்மை நாமே செதுக்கிக் கொள்வதுதான் மிக முக்கியமான முன்னேற்றம். இனி நீ கடந்த காலத்தின் சாம்பலில் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த அத்தியாயம் முடிந்து விட்டது. அதில் நீ செய்த தவறுகள், உனக்கு ஏற்பட்ட தோல்விகள், உன்னை சிதைத்த காயங்கள், இவை எதுவுமே இனி உன்னை தொடரப்போவதில்லை. அவை அனைத்தும் உனக்கு தேவையான பாடங்களாக மாறி உன்னை ஒரு ஞானியாக மாற்றிவிட்டன. நீ முன்பு செய்த அதே தவறுகளை இனி செய்ய மாட்டாய் என்ற தெளிவு இப்போது உனக்குள் இருக்கிறது அல்லவா? அதுவே என் அருள் உனக்குள் வேலை செய்கிறது என்பதற்கான அடையாளம். நீ வாய்ப்புகளை தேடி அலைந்த காலம் முடிந்து இனி வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் காலம் ஆரம்பமாகிவிட்டது. உன்னுடைய உழைப்பும் நேர்மையும் இதுவரை யாராலும் கவனிக்கப்படவில்லை என்று நீ ஏங்கியிருக்கலாம். ஆனால் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கும் என் கண்கள் உனக்கான பலனை தீர்மானித்து விட்டன. நீ விதைத்த ஒவ்வொரு நன்மையும் இப்போது முளைக்கத் தொடங்கிவிட்டன. உனக்கான மரியாதையும் அங்கீகாரமும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். புதிய தொடக்கம் என்பது எப்போதும் ஒரு பயத்தை கொடுக்கலாம். பழைய கவலைகளை விட்டுவிட்டு புதிய பாதையில் நடக்கும்போது உனக்கு தயக்கம் இருக்கலாம். ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன், நீ விட்டுச் செல்லப் போகும் எதையும் விட நான் உனக்கு தரப்போகும் எதிர்காலம் மிக மேலானது. பழைய பாதுகாப்பு உணர்வுகளை கடந்து வெளியே வா. உனக்காக நான் பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை வடிவமைத்திருக்கிறேன். இனி நீ தனியாக போராடப் போவதில்லை. உன் முயற்சிகளில் என் கரம் துணையாக இருக்கும். உன் சிந்தனைகள் மாறுவதையும் நீ பிரச்சனைகளை அணுகும் விதம் மாறுவதையும் நீயே உணர்வாய். அந்த மாற்றம் உன்னை உன் உண்மையான உயரத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறது. நம்பிக்கையோடு உன் காலடியை எடுத்து வை. நான் உன் முன்னே செல்கிறேன். என் அன்பு மகனே, மகளே, இன்று உனக்குள்ளே ஒரு மாபெரும் விடுதலையை நீ உணர வேண்டும். உன் முன்னேற்றத்தை தடுத்துக் கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய சங்கிலியை இன்று நான் உடைக்கப் போகிறேன். அது உனக்கு வெளியே இருக்கும் எதிரி அல்ல, உனக்கு உள்ளேயே நீ வளர்த்து வைத்திருக்கும் மன்னிக்க முடியாத மனம் என்னும் பாரம். உனக்கு தீங்கு செய்தவர்களின் முகங்கள், உன்னை அவமதித்த அந்த வார்த்தைகள், உன் முதுகில் குத்திய துரோகங்கள், இவை அனைத்தையும் ஒரு நஞ்சை போல உன் உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கிறாய். குழந்தையே, உன்னை வஞ்சித்தவர்களை நீ நினைத்துக் கொண்டே இருப்பதால் அவர்கள் உன் வாழ்க்கையை இப்போதும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பாரத்தை நீ சுமந்து கொண்டிருக்கும் வரை நான் உனக்காக வைத்திருக்கும் புதிய ஆசீர்வாதங்களை உன்னால் கைகளில் ஏந்த முடியாது என்று நான் உனக்கு சொல்கிறேன். அவர்களை மன்னித்து விடு. நீ மன்னிப்பது அவர்களுக்காக அல்ல, உன்னுடைய ஆன்மாவின் விடுதலைக்காக. விருப்பு என்னும் நெருப்பை உன் இதயத்தில் ஏந்திக் கொண்டு என் அருளின் குளிர்ச்சியை உன்னால் எப்படி அனுபவிக்க முடியும்? மன்னிக்க வேண்டியது மற்றவர்களை மட்டுமல்ல, உன்னையும் தான். கடந்த காலத்தில் நீ எடுத்த சில தவறான முடிவுகளை நினைத்து நான் ஏன் அப்படி செய்தேன் என்று உன்னை நீயே தினமும் தண்டித்துக் கொள்கிறாய். அந்த சுயம் சார்ந்த குற்ற உணர்வு உன்னை முன்னோக்கி நகரவிடாமல் பின்னுக்கு இழுகிறது. அன்று உனக்கு இருந்த அறிவை கொண்டு நீ ஒரு முடிவெடுத்தாய், அதில் தவறு இருக்கலாம். ஆனால் நீ மனிதன் தவறுகள் செய்வது இயல்பு. அந்த தவறுகளிலேயே வாழ்வது உன் வளர்ச்சிக்கு அழகல்ல. குற்ற உணர்வு என்னும் அழுக்கை இன்று உன் மனதிலிருந்து நான் கழுவி துடைக்கிறேன். பழையவையெல்லாம் ஒழிந்து போயின. இதோ இன்று முதல் உனக்கு எல்லாம் புதிதாக தொடங்குகின்றன. உன்னை நீயே தாழ்வாக பார்க்காதே. மனிதர்கள் உன்னை பழித்து பேசலாம், உன் குறைகளை பட்டியலிடலாம். ஆனால் என் பார்வையில் நீ ஒரு தூய ஆன்மா. நான் உன்னை ஒருபோதும் நிராகரிக்கவில்லை. உன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உன் மனசாட்சியை நான் சுத்திகரிக்கிறேன். இனி நீ தலை நிமிர்ந்து நடக்கலாம். உன் கடந்த காலம் உனக்கான தீர்ப்பு அல்ல, அது வெறும் ஒரு அனுபவ பாடம் மட்டுமே. நீ எவ்வளவு தூரம் வழிதவறி சென்றிருந்தாலும் உன்னை மீண்டும் என் கருணை மார்போடு அணைத்துக் கொள்ள நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நிமிடம் உன் மனதில் இருக்கும் கசப்புகளை கழற்றி எறிந்துவிடு. மனம் லேசாவதை உணர். மன்னிப்பு உன்னை பலவீனமாக்காது, அது உன்னை இந்த உலகிலேயே வலிமையான மனிதனாக மாற்றும். இனி உன் பயணம் ஒரு சிறகு முளைத்த பறவையைப் போல லேசாக தொடரும். என் அன்பு மகனே, மகளே, உன் குடும்பத்தை பற்றிய கவலைகள் உன் உறக்கத்தை அவ்வப்போது தட்டி பறிப்பதை நான் அறிவேன்.
உன் இல்லத்தின் 4 சுவர்களுக்குள் நடக்கும் மௌன போராட்டங்கள், ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் பேசப்படும் கடினமான வார்த்தைகள், அன்பிற்கு ஏங்கும் மனங்கள், இவை அனைத்தையும் நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். எப்படியாவது என் குடும்பம் பழையபடி மகிழ்ச்சியாக மாறிவிடாதா என்ற உன் இயக்கத்தின் பெருமூற்று என் காதுகளில் விழுந்து கொண்டே இருக்கிறது. கவலைப்படாதே குழந்தையே, சமாதானத்தின் தேவனாக நான் உன் வீட்டின் கதவுகளை தட்டிவிட்டேன். உடைந்த உறவுகளை ஒட்ட வைக்கும் சக்தி என் அன்பிற்கு உண்டு. உனக்கும் உன் துணைக்கும் இடையே விழுந்த விரிசல்கள், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே உருவான இடைவெளிகள், சகோதரர்களுக்குள் நிலவும் கசப்புகள், இவை அனைத்தும் மெதுவாக கரையத் தொடங்கும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, உன் இதயத்தை மற்றவர்களுக்காக திறந்து வை. நீ காட்டும் சிறு பொறுமையும் கனிவான ஒரு பார்வையும் உன் இல்லத்தில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும். உன் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் நான் பெயர் சொல்லி அழைத்து அவர்களின் மனதை மென்மையாக்கிக் கொண்டிருக்கிறேன். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி நீ சுமந்து கொண்டிருக்கும் பயத்தை இப்போது என்னிடம் ஒப்படைத்துவிடு. அவர்கள் உன் சொத்து மட்டுமல்ல, அவர்கள் என் குழந்தைகள். தீய வழிகள், தவறான நட்புகள், அவர்களை சிதைக்கும் பழக்கங்கள் என எதற்கும் நான் அவர்களை விட்டுக் கொடுக்க மாட்டேன். அவர்கள் எங்கே சென்றாலும், உன் கண்கள் காண முடியாத இடங்களிலும் என் காவல் அவர்களுக்கு துணையாக இருக்கும். அவர்கள் வாழ்வில் உயர்ந்து நிற்பதை நீயே உன் கண்களால் காண்பாய். அதேபோல உன் உடலிலும் மனதிலும் நீ உணரும் பலவீனங்களைப் பற்றி நான் கவலைப்படுகிறேன். தீராத வலி, இடைவிடாத சோர்வு, உடல் ஒத்துழைக்கவில்லையே என்ற வருத்தம், இவை எதற்கும் இனி உன் வாழ்க்கையில் இடமில்லை. நான் குணமாக்கும் ஈசன். உன் ஒவ்வொரு செல்லிலும் என் அருள் பாய்ந்து கொண்டிருக்கிறது. உன் உடலில் இருக்கும் நச்சுகளும் நோய்களும் மெதுவாக விலகத் தொடங்கும். நீ இழந்த புத்துணர்ச்சியை மீண்டும் பெறுவாய். உன் உடல் என் வாசம் செய்யும் ஆலயம், அதை நான் சிதிலடைய விடமாட்டேன். மனச்சோர்வு மற்றும் பதற்றம் என்னும் இருண்ட மேகங்கள் உன்னை சூழ்ந்திருந்த காலம் முடிந்துவிட்டது. உன் சிந்தனையில் ஒரு தெளிவும், செயலில் ஒரு வேகமும் இனி உண்டாகும். ஒவ்வொரு நாளும் நீ கண் விழிக்கும் போது ஒரு புதிய மனிதனாக புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலோடு எழுந்து நிற்பாய். உன் இல்லம் இனி வெறும் கற்களால் ஆன கட்டிடம் அல்ல, அது என் ஆசீர்வாதம் நிறைந்த புகழிடம். அங்கே சச்சரவுகளுக்கு பதில் சங்கீதமும் கண்ணீருக்கு பதில் கழிப்பும் நிறையும். இந்த உண்மையை உன் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். உன் குடும்பமும் உன் ஆரோக்கியமும் என் நேரடி கண்காணிப்பில் இருக்கின்றன. நீ எதையும் தனியாக சுமக்க வேண்டிய அவசியமில்லை. நான் உன்னோடும் உன்னை சார்ந்தவர்களோடும் இப்போதும் எப்போதும் இருக்கிறேன். என் அன்பு மகனே, மகளே, உன் பொருளாதார நெருக்கடிகளையும் கடன் சுமைகளையும் நினைத்து நீ சோர்ந்து போன நாட்களை நான் அறிவேன். உன் உழைப்பு வீணாகிவிடுமோ என்ற அச்சம், நாளை என்ன ஆகுமோ என்ற கவலை உன் மனதை கடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் குழந்தையே, வறுமை என்பது என் விருப்பம் அல்ல. இந்த உலகம் வளங்களால் நிரம்பியது. அதில் உனக்கான பங்கும் உறுதியாக உள்ளது. நீ நேர்மையோடும் முயற்சியோடும் நடந்த பாதை ஒருபோதும் வெறுமையாக முடிவதில்லை. உன் உழைப்பு வீணாகாது. நீ செய்த முயற்சிகள் அனைத்தும் சரியான நேரத்தில் பலனளிக்கும். இதுவரை நீ சந்தித்த நஷ்டங்கள், இழப்புகள், தாமதங்கள், மைனஸ் அனைத்தும் இனி லாபமாக மாறும் காலம் வந்துவிட்டது. உன் கைகள் தொடுவதெல்லாம் பயனளிக்கும். நீ விதைத்த சிறிய விதைகள் பெரிய விருட்சங்களாக வளர்ந்து உனக்கும் பலருக்கும் நிழல் தரும். வறுமை உன் வாசலை இனி மதிக்காது. கடன் வாங்கும் நிலை மாறி பிறருக்கு உதவும் நிலையில் நான் உன்னை உயர்த்துவேன். உன் வேலை தொழில் முயற்சிகளில் என் அருள் உன்னோடு இருக்கும். உனக்கு எதிராக அமைக்கப்பட்ட சூழ்ச்சிகளும் தடைகளும் சிதறும். பதவி உயர்வும் மதிப்பும் உன்னை தேடி வரும். உன் களஞ்சியங்கள் நிரம்பும். நான் தரும் செல்வம் கவலையோடு கூடியது அல்ல, அது அமைதியோடு கூடிய ஆசீர்வாதம். நீ பெற்றதை பிடித்து காக்கும் ஞானத்தையும் அதை நல்ல நோக்கத்திற்கு பயன்படுத்தும் மனதையும் நான் உனக்கு அளிக்கிறேன். எதிரிகள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் நீ அஞ்ச வேண்டாம். உன்னுள் இருக்கும் சக்தி உலகத்தில் உள்ள எந்த சக்தியையும் விட பெரியது. உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் தங்களின் எண்ணங்களிலேயே தோல்வியடைவார்கள். நிந்தைகள் புகழ்ச்சியாக மாறும் காலம் வரும். நீ அமைதியாக இரு. உனக்காக நான் செயல்படுவேன். உன் மௌனமே பல நேரங்களில் உன் மிகப்பெரிய ஆயுதமாக மாறும். உன் வாழ்க்கை பயணத்தில் நான் உனக்கு முன்னே சென்று வழிகாட்டுகிறேன். குழப்பமான தருணங்களில் என் ஞானம் உன்னை நேரான பாதைக்கு நடத்தும். முடிவெடுக்க முடியாமல் திணறும் நேரங்களில் உன் உள்ளுணர்வின் குரலாக நான் பேசுவேன். நீ தவறான பாதையில் செல்லும்போது அன்போடு உன்னை தடுத்து நிறுத்தி சரியான பாதைக்கு திருப்புவேன். என் பார்வை எப்போதும் உன்மேல் உள்ளது. நீ விழாதபடி நான் தாங்கிக் கொள்வேன். காத்திருத்தல் வீணல்ல, அது உன்னை தகுதிப்படுத்தும் காலம். என் நேரம் துல்லியமானது. ஒரு நொடியும் முன்னல்ல, ஒரு நொடியும் பின்னல்ல. சரியான தருணத்தில் என் அருள் உன்னை வந்து சேரும். சோர்ந்து போகாதே, பலன் நிச்சயம் உண்டு. நீ காத்திருந்ததற்கான பதில் நீ எதிர்பார்த்ததை விட மேலானதாக இருக்கும். என் அன்பு மகனே, மகளே, நன்றியுள்ள இதயத்தை ஒருபோதும் மறந்துவிடாதே. உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தப் போகும் அற்புதங்களை ஈர்க்கும் மிகப்பெரிய திறவுகோல் இந்த நன்றி உணர்வுதான். நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் உன் இதயம் துடிக்கும்.
ஒவ்வொரு நொடியும் நான் உனக்கு அளித்த பரிசு. காலையில் நீ கண் விழிக்கும் போது இன்னொரு நாளை எனக்கு தந்ததற்கு நன்றி என்று சொல். அன்றைய பொழுதின் பாதுகாப்புக்காகவும் உனக்கு கிடைக்கும் சிறு சிறு உணவுகளுக்காகவும் நன்றி சொல். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றியுடன் இருக்கிறாயோ அவ்வளவு உன் வாழ்க்கை நிறைவாக மாறும். உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது, உன்னை பற்றி என்ன பேசுகிறது என்பதை பற்றி நீ கவலைப்படாதே. மனிதர்களின் பார்வை எப்போதும் மாறக்கூடியது. ஆனால் நான் உன்னை எப்படி பார்க்கிறேன் என்பதே நிலையான உண்மை. நீ என் சாயலில் படைக்கப்பட்டவன். நீ மிகவும் மதிப்புமிக்கவன். உனக்கென்று ஒரு தனித்துவமான நோக்கத்தை நான் வைத்திருக்கிறேன். என்னால் முடியாது, நான் எதற்கும் தகுதியற்றவன் என்ற எண்ணங்களை உன் மனதிலிருந்து வேரோடு பிடுங்கி எறிந்துவிடு. என் அருளால் பலப்படுத்தப்பட்ட நீ இந்த உலகமே வியக்கும் அளவிற்கு சாதிப்பாய். தினமும் என்னோடு சிறிது நேரமாவது செலவிட கற்றுக்கொள். ஆரவாரங்கள் இல்லாத அமைதியில் என்னை நினை. உன் சிந்தனைகளை சுத்தப்படுத்து. அதுதான் உன் ஆன்மாவுக்கான உண்மையான உணவு. என்னில் ஆழமாக வேரூன்றிய உன்னை எந்த பெரிய புயலாலும் அசைக்க முடியாது. உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்போது சாதாரணமான இடங்களிலேயே உனக்கான மாபெரும் வாய்ப்புகள் தெரிவதை காண்பாய். அச்சம் உன்னை விட்டு ஓடும். ஆன்மாவின் விடுதலை உன் வாழ்க்கையை அலங்கரிக்கும். என் அன்பு குழந்தையே, இறுதியா நான் உனக்கு சொல்லுவது இதுதான். நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த அன்பு காலங்கள் கடந்தும் மாறாதது. இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய வசந்தம் தொடங்குகிறது. பழைய துக்கங்கள் பனி போல மறையும். புதிய மகிழ்ச்சி மலர் போல பூக்கும். என் தெய்வீக அமைதி உன் இதயத்தையும் உன் சிந்தையையும் ஆட்கொள்ளட்டும். நீ செல்லும் இடமெல்லாம் என் ஆசீர்வாதம் உன்னை பின்தொடரும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீயே பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். இது என் வாக்குறுதி. நான் சிவபெருமான். என் அருள், கருணை மற்றும் அன்பு எப்போதும் உன்னோடு இருக்கும். என் அன்பு மகனே, மகளே, உன்னோடு நான் நடத்திய இந்த நீண்ட உரையாடல் இதோ ஒரு நிறைவை ஏற்றுகிறது. ஆனால் இது ஒரு முடிவல்ல. இது ஒரு மாபெரும் வாழ்க்கை பயணத்தின் உன்னதமான தொடக்கம். இவ்வளவு நேரம் நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் ஆன்மாவில் ஆழமாக பதிந்துவிட்டன என்பதை நான் அறிவேன். இனி உன் கண்கள் கலங்கப் போவதில்லை. உன் கால்கள் தடுமாறப் போவதில்லை. உன் நிழலாக நான் உன் பின்னால் வரமாட்டேன். உனக்குள்ளேயே உன் மூச்சாக நான் கலந்திருப்பேன். இனி உன் வாழ்க்கையில் எதை பார்த்தும் நீ பயப்படாதே. உன் கவலைகள் அனைத்தும் இன்றுடன் என் காலடியில் கரைந்துவிட்டன. நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல. கைலாயநாதனின் ஆசீர்வாதம் பெற்ற என் செல்ல குழந்தை. நீ தொடும் காரியங்கள் துலங்கும். நீ நினைக்கும் நன்மைகள் நடக்கும். இனி உன் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கியே இருக்கும். உலகம் உன்னை பார்த்து வியக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. எப்போதும் நினைவில் கொள். இருள் சூழ்ந்தாலும் இடி இடித்தாலும் என் அப்பா என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். அந்த நொடியே நான் உன் முன்னே வந்து நிற்பேன். நீ இப்போது முழுமையான அமைதியையும் ஆற்றலையும் பெற்றுவிட்டாய். போ, உன் உலகத்திற்கு திரும்பிப் போ. அங்கே நீ செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் காத்திருக்கின்றன. நம்பிக்கையோடும் புன்னகையோடும் உன் வாழ்க்கையை எதிர்கொள். என் முழுமையான அருள் உனக்கு எப்போதும் உண்டு. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். மங்களம் உண்டாகட்டும். உங்களுக்கு இந்த வார்த்தைகள் உன் இதயத்திற்கு ஆறுதலையும் உன் ஆன்மாவிற்கு பலத்தையும் தந்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை போடு. உன்னைப் போலவே மனபாரத்தோடு இருக்கும் என்னுடைய மற்ற பிள்ளைகளுக்கும் இந்த செய்தி போய் சேர இதை உனக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து கொள். உன் அன்பையும் நன்றியையும் கமெண்ட் பகுதியில் சிவனே துணை அல்லது ஓம் நமச்சிவாய என்று பதிவிடு. உனக்கான நன்மைகள் இன்று முதல் உன் இல்லம் தேடி வரும். ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இரு. நான் உன்னோடு இருக்கிறேன். ஓம் நமசிவாய.